இப்ப அந்த குட்டிச்சாத்தான் இங்க வந்து இந்த பால் எடுத்துட்டு போய் அந்த நாகராஜனுக்கு ஊத்தும். அதுக்கப்புறம் இத குடிச்சிட்டு பாம்பு செத்து போகும். இனி அஞ்சலியை காப்பாத்துறதுக்கு எந்த பாம்பும் வராது, எந்த பூரானும் வராது. சாவு நாகராஜா, சாவு, செத்து தொலை. என்ன செல்லம்? என்ன ஆண்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வந்தேன். கிச்சன் வேலையெல்லாம் அம்மா தானே பாப்பாங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது வந்து அஞ்சலி, சரி சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நான் நாகராஜனுக்கு டிஃபன் எடுத்துட்டு போகணும். கொஞ்சம் நகருங்க. நாகராஜனுக்கு டிஃபன் ரெடி. என்ன இந்த குட்டி சாத்தா இன்னைக்கு பாலை மறந்து வச்சுட்டு போகுது? அஞ்சலி இங்க வா வா. என்ன ஆண்டி? என்ன எடுத்துட்டு போறீங்க? முட்டை. யாருக்கு? நாகராஜனுக்கு. உன் ஃப்ரெண்டு முட்டையும் பாலையும் தானே சாப்பிடுன்னு சொன்னேன். அப்ப முட்டையை மட்டும் எடுத்துட்டு போற? ஐயோ, மறந்துட்டேன் பாருங்க. இதோ இருக்கு நாகராஜனுக்கு சூப்பரான பால். அஞ்சலி அஞ்சலி, பாத்து பாத்து பாத்து, பால் கொட்டிட போகுது. இப்படி நீ ஆட்டி ஆட்டி எடுத்துட்டு போனீனா பால் மொத்தமா கீழே சிந்திரும். கொஞ்சம் சூடா இருக்குல்ல, அதான் ஆட்டி ஆட்டி எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு நான் நாகராஜனுக்கு ஊத்திடுவேன். அவன் இத சாப்பிட்டு நல்லா தூங்குவான். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஆண்டி. பை பை. போ போ, இன்னைக்கு உன் கையாலேயே உன் நாகராஜனுக்கு பால் ஊத்து. அவன் நிரந்தரமா தூங்கட்டும். ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்சம் ஆற வைப்போம். இந்த குட்டி பிசாசு எப்பதான் போய் சேரும் தெரியலையே.